தற்போது வெளிவந்துள்ள இந்த விவேசினி இயக்குனர் நோக்கில் திரையாக்கம் என்கிற நூலை நம்முடைய அரசையா அவர்கள் வெளியிட தோழர் நிவேதா லூயிஸ் அவர்களும் தோழர் மணிகோ பன்னீர்செல்வம் அவர்களும் பெற்றுக்கொள்வார்கள். மீண்டும் இந்த வலதுசாரி கூறுகள் வளர்வதற்கான அத்தனை சாத்தியப்பாடுகளும் இருந்து கொண்டிருக்கிற இந்த காலச்சூழலில்தான் இந்த விவேசினி என்கிற ஆகச்சிறந்த இந்த திரைப்படத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். பாகுபலி போன்ற படங்கள், காந்தாரா போன்ற படங்கள் எல்லாம் இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது. அந்த படங்கள் எல்லாம் ஆண்களை மையப்படுத்தி, இறையை மையப்படுத்தி, சிவனை மையப்படுத்தி இங்கே இருக்கிற வலதுசாரி கருத்துக்களை மிக பிரம்மாண்டமாக காட்டுகிற ஒரு போக்கு என்பது இந்திய சூழலில் இருக்குது. ஒவ்வொரு மனிதனும் கடவுளால், மதத்தால், புராணத்தால் ஒடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த சுயம் அவனுக்கு நசுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுயத்தை வெளிக்கொண்டு வரக்கூடிய மிக ஆற்றலான ஒரு வகைமையாக ஒரு நூற்றாண்டு சுயமரியாதை முயற்சியை, பகுத்தறிவு முயற்சியை, திராவிட இயக்க சினிமா என்கிற இந்த முயற்சியை இன்றைக்கு அறுபடாமல் அந்த தொடர்ச்சியை இன்றைக்கு முன்னெடுத்திருக்கிற பவன் ராஜகோபாலன் இந்த திரைப்படத்தை எடுத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு அவர் நோக்கில் இந்த விவேசினி என்கிற இந்த திரை ஆக்கம் ஒரு பதிப்பு செய்யப்பட்டும் இன்றைக்கு வெளியே வந்திருக்கிறது. நாம் வெறும் காட்சியாக மட்டும் அதை பார்க்காமல் அதை வாசித்து அறிய வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இதை ஒரு ஆக்கமாக இன்றைக்கு நாம் கொண்டு வந்திருக்கோம். காலத்தின் தேவையை புரிந்து கொண்டு இதை ஒரு நூலாக்கம் செய்திருக்கக்கூடிய இந்த முயற்சி உண்மையில் பாராட்டிற்குரியது. இந்த திரைப்படத்தை நாங்கள் ஹெர்ஸ்டோரிஸில் இருந்து ஒரு பெண்கள் குழுவாக போய் நாங்கள் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பை எங்களுக்கு தோழர் பவன் ஏற்படுத்தி கொடுத்துருந்தாங்க. பார்த்து முடிச்ச உடனே அந்த ஃபைனல் கிரெடிட்ஸ் ஓடும்பொழுது ஐ திங்க் வி ஆல் ஸ்டுட் அப் ஃபார் அ ஸ்டாண்டிங் ஓவேஷன். எழுந்து நின்று எல்லாரும் கைத்தட்டணும். ஸோ மதராஸ் லௌகீக சங்கமாக இருக்கட்டும், அதன் பிறகு திரைப்படம் பேசக்கூடிய ரொம்ப முக்கியமான கருப்பொருளாக இருக்கக்கூடிய இறை மறுப்பு அப்படிங்கிறதும் இதை பற்றி எல்லாமே இந்த நூலில் ரொம்ப விரிவாகவே அவர் சொல்லியிருக்கிறாரு. நிறைய காட்சிகளில் சின்ன சின்ன நுணுக்கங்களை உள்ள கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். காட்டு சீனில் தலையில் மாஸ்க் போட்டுட்டு வரக்கூடிய அந்த நபர்களை பார்த்தோன்னே இது எதை குறிப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரைப்படம் பார்த்துட்டு வெளியே வந்தோடனே நான் பவன் தோழர்கிட்ட கேட்டேன், தோழர் அந்த மாஸ்க்கை போட்டுட்டு ஆடுறாங்களே, அந்த வெள்ளை மாஸ்க்கு, ஆனால் வேஷ்டி சட்டை போட்டிருக்கீங்க, அது எதை குறிப்பிடுது அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட கேட்டிருந்தேன். அப்போ அது குறித்து ஒரு சின்ன உரையாடலும் எங்களுக்குள்ளே நடந்தது. கூக்லுக்ஸ் கிளான் பற்றியும் அது எப்படி ஒரு இனவாதத்தை முன்னெடுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயமாக அது இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் அந்த புரிதல் இங்கே இருக்கிறவங்களுக்கு வரணும் அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பாக சொல்கிறார். உலகிலே மிக நீண்ட போர் அப்படின்னு நம்ம கேட்டால் ஆரியத்திற்கும் திராவிடத்திற்கும் நடக்கக்கூடிய இந்த போரை தான் நான் சொல்லுவேன். நம்ம எல்லாருமே இந்த சமரில் போராளிகளாகத்தான் இன்றைக்கி நம்ம ஆயுதங்களோடு நிற்கிறோம். ஆயுதம்னு எல்லாம் துப்பாக்கின்னு பயந்துராதீங்க, இதுதான் நம்மளுடைய ஆயுதம். அறிவாயுதத்தை ஏந்தி ஆரியர்களுக்கு எதிராக ஒரு பெரிய சமரை தான் நம்ம தொடர்ச்சியாக இங்கே புரிந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ அந்த சமரில் நமக்கு சண்டை போடுறதுக்கான ஆயுதங்களாக இது போன்ற நூல்கள் அவசியமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இயல்பான முகத்தோடு, இயல்பான திராவிட நிறத்தோடு, இயல்பான திராவிட பண்புகளோடு ஒரு ஹீரோயினை இந்த படத்தை நம்ம பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது உண்மையிலே ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா இட்ஸ் a வெரி பிக் ரிஸ்க் டு டேக். இப்படிப்பட்ட ஒரு ரிஸ்க்கை ஒரு அறிமுக டைரக்டர் எடுத்து செஞ்சிருக்கிறார் அப்படிங்கிறது உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அதே போல் ஒரு ஹீரோயின் கேரக்டர் அப்படின்னாலே ஒன்று தலையெல்லாம் விரிச்சு போட்டு அழுது புலம்பி ஒப்பாரி வச்சு பயந்து நடுங்கக்கூடிய ஒரு கேரக்டரில் இருந்து ஒரு இன்க்விசிட்டிவான ஒரு கேரக்டர், ஒரு கிரிட்டிக்கல் திங்கர், ஒரு ரேஷனல் குவெஸ்டினர், இந்த மாதிரி ஒரு இடத்திற்கு, இந்த தளத்திற்கு பெண்ணை நகர்த்தி இருப்பது இருக்கு இல்லையா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு முன்னெடுப்பாக இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அந்த கிளாராவுடைய கேரக்டர் ரொம்ப அருமையாக சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா நம்ம எப்பயுமே என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த மாதிரி தெருவில் இறங்கி போராடக்கூடிய பெண்களை பற்றிய இந்த சமூகத்துடைய புரிதல் மிக மிக கேவலமானது. அவங்க தே ஆர் லூஸ் விமன் அப்படிங்கிற ஒரு பார்வையை, ஒரு ஸ்டாம்பிங் இந்த சமூகம் தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருக்குது. எவ்வளோ பெரிய தியாகங்களை அவங்க குடும்ப ரீதியாகவும் அவங்களுடைய பர்சனல் விஷயங்களையும் அவங்க செய்ய வேண்டியிருக்கு அப்படிங்கிறத இந்த படத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க. சுற்றி மாதவிடாயில் பயன்படுத்தப்பட்ட சானிட்டரி நாப்கின்ஸை அப்படியே ஃபுல்லாக சுற்றி போட்டு அவங்கள அப்படியே ஒரு அந்த காட்சி படத்திலே நம்ம ஒரு சாதாரணமான ஒரு ட்ரெடிஷ்னல் கன்சர்வேஷன் ஆன நபர் அதை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஐயரவு வரும். ஐயையோ என்ன இதெல்லாம் காமிக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு எரிச்சல் வரும். ஆனால் இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக அந்த காட்சியை நான் உட்காந்து பார்க்கும் பொழுது அந்த மாதவிடாய் தீட்டு அப்படின்ற அந்த வார்த்தையை முன்னிட்டு இந்த பெண் சமூகம் சந்திக்கக்கூடிய ஒடுக்குமுறைகள் எல்லாத்தையும் அந்த காட்சி அடித்து ஒடிச்சிருக்கு. ஏன்னா புத்தகத்துலேயே நான் அதை பார்த்துட்டே இருந்தேன், அந்த காட்சி எதை சொல்லுது இவர் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு. அதில் ரொம்ப அந்த ஸ்டிக்மாவை அந்த காட்சிப்படுத்தலின் மூலமாக உடைக்க முயற்சி செய்திருப்பதை அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். இங்கே தான் பெண்கள் கேள்வி கேட்குற பெண்களை எரிச்சலோடு பார்க்கக்கூடிய சமூகமாக நம்ம இருக்கோமோ அப்படின்னு நம்ம பயந்துட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. ஐரோப்பாவும் அப்படி தான்.
இன்றைக்கு தங்களை வளர்ந்த நாடுகளாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலும் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு பெண், ஆண் வந்து இப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சூழ்நிலை இல்லடா நான் என் இஷ்டத்துக்கு வாழ்வேன்னு சொல்கிற பெண் சூனியக்காரியாகத்தான் பார்க்கப்பட்டாள் அப்படிங்கிறது வந்து இந்த புக்கில் வந்து அவர் அழுத்தம் திருத்தமாக அதை பதிவு செஞ்சுருக்கிறார். நூலில் எக்கச்சக்கமான ஒர்க் இருக்குது, எடிட்டிங் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு பதிப்பாளராக நான் பார்த்தோன்னே எப்பாடே இதை எப்பயா பண்ணீங்கன்ற மாதிரி எனக்கு தலை சுற்றுது. ஏன்னா இட் இன்வால்வ்ஸ் லாட் ஆஃப் ஒர்க். ஏன்னா அங்கங்கே குட்டி குட்டியாக பாக்ஸ் போட்டு அந்த கண்டென்ட் பண்ணுறதுலேருந்து எவ்வளவு நேரம் இது ஒவ்வொன்றுக்கும் பிடிச்சிருக்கும். இவங்க வந்து இந்த டயலாக்ஸ் போடுறதுலேருந்து ஒவ்வொரு எழுத்தும் எதெல்லாம் இவங்க போல்டு பண்ணியிருக்காங்க, எதெல்லாம் இட்டாலிசைஸ் பண்ணியிருக்காங்க, ஆங்கில சொற்கள் எப்படி இருக்குது, எல்லாத்தையுமே வந்து அதை நான் பார்த்துட்டேன். ரொம்ப ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ பதிப்பகத்துக்கு வந்து உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய பாராட்டுகளை நம்ம தெரிவிச்சே ஆகணும். ஒரு திரைப்படத்துடைய உருவாக்கம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த காட்சி நடந்துச்சு, இந்த காட்சி நடந்தது, எத்தனையோ யூடியூப் சேனல்ஸில் வந்து இதை பேட்டியாக கொடுத்துட்டே போயிட்டே இருப்பாங்க. அது அப்படியே பேட்டியாக இருக்கும், மக்கள் நினைவுலேருந்து அப்படியே மறைஞ்சு போயிடும். அப்படி இல்லாமல் காலத்துக்கும் நிற்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நூலை வந்து நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. ஸோ ஒரு பெண்ணிய நோக்கில் பார்க்கணும் அப்படின்னா இந்த நூல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நூல். திரைப்படம் வந்து அவசியம், பள்ளி குழந்தைகள்கிட்ட கொண்டு போய் காட்ட வேண்டிய ஒரு முக்கியமான திரைப்படம். அதுதான் என்னுடைய முன்னுரையில் கூட எழுதியிருக்கேன். திராவிட மாடல் அரசு அதையெல்லாம் செய்யுமா நமக்கு தெரியல. ஏன்னா இந்த படத்தை காட்டுவதன் மட்டும் இல்லாமல் விளக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம்னா நம்மளை விட சிறுவர்களுக்கு அறிவு இருக்காது நம்ம நினைக்கிறோம். அவங்க நம்மளை விட பெரிய அறிவாளியாக இருப்பாங்க. மிக எளிமையாக இந்த விஷயத்தை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். முக்கியமாக அந்த ஃப்ராய்டியன் சைக்கோ அனாலிசிஸ், அதுக்கப்புறம் வந்து ஒரு சப்ஜெக்டிவிட்டி எப்படி கன்ஸ்ட்ரக்ட் ஆகுது, பெண் என்ற சப்ஜெக்டிவிட்டி எப்படி கன்ஸ்ட்ரக்ட் ஆகுது, ஒரு போராளி. இதில் ரொம்ப முக்கியமாக கரண்ட் பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப ரெலவெண்ட்டாக அதில் பேசப்பட்டிருக்கு. எல்லா படங்களும் பார்த்திங்கன்னா ஒரு கதையை சொல்ல ஆரம்பிப்பாங்க. அந்த நெரேட்டிவே இல்லாமல் இந்த படத்தை எடுக்கிறாங்க. ஏன்னா நெரேட்டிவ் இல்லாமல் சினிமா எடுக்கிறதுங்கிறது தான் சினிமாவோட ஒரு முக்கியமான விஷயமே. ஸோ அந்த நெரேட்டிவ் இல்லாமல் இமேஜிங் மூலமாகவே நமக்கு இந்த விஷயங்களை அவங்க புரிய வைத்திருக்கிறார்கள். இதில் இந்த சினிமாவில் இருக்கக்கூடிய அந்த விவேசினிங்கிற பெயர், அந்த பெயர் என்பது தத்துவ விவேசினி என்ற ஒரு பத்திரிகையின் பெயரின் சுருக்கம். நீங்கள் இந்த சார்ல்ஸ் பிராட்லாவை பற்றி இன்னொரு மிக முக்கியமான தகவலை தெரிந்து கொள்ள வேண்டும். அது ஏனென்று சொன்னால் அது நம்முடைய தமிழக அரசியலோடு மிக நெருக்கமான தொடர்புடையது. அவர் தொழிலாளர்கள் இருந்த பகுதியிலே தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். தொடர்ந்து 1, 2, 3 முறை அவர் தொடர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஒவ்வொரு முறை அவர் வெற்றி பெற்று பாராளுமன்றத்துக்கு போகிற பொழுதும் கடவுளின் பெயரால் உறுதிமொழி எடுக்க மாட்டேன் என்று அவர் மறுக்கிறார். அதனால் அவருடைய அந்த பாராளுமன்ற பதவி பறிபோகிறது. அடுத்த முறை போட்டியிடுகிறார், வெற்றி பெறுகிறார், அப்பொழுதும் அந்த பறிபோகிறது. இது தொடர்ச்சியாக இப்படியே இவர் சொல்கிறாரே, இதற்கு என்ன தீர்வு காண்பது என்பது சொல்கிற பொழுது அப்பொழுது பலர் கூடி ஒரு முடிவுக்கு வந்தார்கள். மனசாட்சியின்படி என்று சொல்லலாம், கடவுளின் பெயரால் என்ற சொல்லை நாம் அவர் சொல்ல வேண்டும் என்று அவசியமில்லை. எனவே எனது மனசாட்சியின்படி என்று அவர் உறுதிமொழி எடுக்கிறார். இது என்ன நமக்கு தொடர்புன்னு சொன்னால், நம்முடைய அண்ணா அவர்கள் இங்கு வெற்றி பெற்று முதலமைச்சராக வந்த பொழுதும், அது மாதிரி டெல்லியில் அந்த பாராளுமன்றத்திற்கு அவர் சென்ற பொழுதும், நான் கடவுளின் பெயரால் அதை எடுக்க மாட்டேன், என்னுடைய மனசாட்சியின் பெயரால் தான் எடுப்பேன் என்று முதல் இந்திய வரலாற்றில் செய்தவர் அண்ணா. இது சார்ல்ஸ் பிராட்லாவினுடைய நேரடி தாக்கத்திற்கு உள்ளான ஒரு வரலாறு என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பவன் லண்டன் சென்ற பொழுது இந்த படத்தை அந்த அமைப்பினருக்கு போட்டு காமித்து அவர்களெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்பது பற்றியெல்லாம் இந்த புத்தகத்தின் முன்னுரையில் பதிவு செய்திருக்கிறார். முன்னரே என்னிடம் அதையெல்லாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த லண்டன் செக்குலார் சொசைட்டியினுடைய நேரடி கிளையை சென்னை நகரத்தில் உருவாக்கினார்கள். அந்த லண்டன் செக்குலார் சொசைட்டியினுடைய உறுப்பினர்களாக சந்தா கட்டினார்கள். நாங்கள் லண்டன் செக்குலார் சொசைட்டியினுடைய கிளை என்று அறிவித்தார்கள். அந்த தத்துவ விசாரணி, அந்த ஃபிலசபிக்கல் என்கொயரர் என்ற அந்த 1878 82 வரை அந்த பத்திரிகைகள், அது யார் வாசித்தார்கள், அது எவ்வளவு அச்சிடப்பட்டது என்பது பற்றியான விவரங்களை நான் இந்த ஆவண காப்பகத்திலே இருக்கக்கூடிய அந்த பதிவு, அரசு சார்ந்த பதிவு இருக்கிறது. அதில் ஏறக்குறைய ஒரு 250 300 பேர் அந்த பத்திரிகையை வாசித்ததாக தகவல் இருக்கிறது. இப்படி செயல்பட்டு கொண்டிருந்த இந்த குழுவினர் நேரடியாக அந்த அமைப்பிலிருந்து அவர்கள் மாறி இந்த பிராட்லா நடத்திய லண்டன் செக்குலார் சொசைட்டியினுடைய கிளையாக மெட்ராஸ் செக்குலார் சொசைட்டி முதல் அப்படி ஒரு அமைப்பை இங்கே உருவாக்குகிறார்கள். அங்கு அச்சிடப்பட்ட அவ்வளவு பத்திரிகைகளும் இங்கே வருகின்றன. அவற்றையெல்லாம் கோயம்புத்தூர், மலேசியா, கொழும்பு, தஞ்சாவூர், திருச்சி போன்ற பல இடங்களுக்கெல்லாம் அனுப்பி விநியோகித்திருக்கிறார். 1998 இந்த அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு நூலகர், அவரோடு நான் அடிக்கடி அந்த நூலகத்துக்கு செல்லக்கூடிய பழக்கம் இருந்ததனால் அவர் என்னிடம் சொன்னார்,
அரசு சார் ஒரு புதுசாக ஒரு பத்திரிகை இருக்கிறது, நீங்கள் அதை பார்க்கலாம் என்று சொல்லி ஒரு கட்டை கொண்டு வந்து கொடுத்தார். அந்த கட்டு வேறொரு திமுக பிரமுகர் அவருடைய கலெக்ஷனில் இருந்து இந்த நூலகத்திற்கு வந்தது. அந்த பத்திரிகையை பார்க்க அதில் பேசப்பட்டிருக்கிற சொல்லப்பட்டிருக்கிற செய்திகளை எல்லாம் பார்த்தால் ரொம்ப வியப்பும் ஆச்சரியமாகவும் இருந்த உடனே அதை நான் தீவிரமாக மாணவர்களை பயன்படுத்தி அதை அப்பொழுது ஜெராக்ஸ் எடுக்கக்கூடிய வசதி இல்லை, அதனால் கையாலையாகவே அதை காப்பி எடுத்தோம், அதை சப்ஜெக்ட் வைஸாக பிரித்தோம். ஒரு மாணவிக்கு ஒரு எம்ஃபில் டெசர்டேஷன் செய்ய சொன்னேன், இன்னொரு பிஹெச்டி படித்தவன் அதில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் வைஸாக கிளாஸ் பண்ணி பெரிய பெரிய லாங் சைஸ் நோட்டு வாங்கி அதில் எல்லாத்தையும் எழுத செஞ்சோம். இதெல்லாம் 98 ஏறக்குறைய 2008 ஒரு 10 வருஷம் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருந்தது. இந்த இடையில் 2004 வாக்கில் நம்முடைய பெரியவர் ஆணைமுத்து ஐயா அவர்கள் இதை பற்றி எழுதியிருக்கிறார் என்ற தகவல் எனக்கு அப்பொழுதுதான் கிடைக்கிறது. ஒரு 6 பொருண்மையின் கீழே தனித்தனியாக பிரித்து அந்த கட்டுரைகளை எடுத்து அதற்கு ஒரு சுருக்கமான ஒரு முன்னுரையை எழுதி அதை சென்னையில் சென்னை NCBH மூலமாக 2012 ஒரு 6500 பக்கங்களாக அந்த 6 தொகுதிகளை அப்பொழுது கொண்டு வந்தோம். எல்லோரும் சொல்வார்கள், இந்த வங்காளம்தான் அறிவு சிந்தனை மரபில் மிக முற்போக்காக செயல்பட்டு இந்தியாவில் எல்லா விஷயங்களையும் கொண்டு வந்தது என்று பேசுகிற ஒரு அறிவாளிகளுடைய அதை நிலைவேறு செய்யக்கூடிய ஒரு வரலாறு ஒன்று இருக்கிறது. அது அடிப்படையில் ரொம்ப தப்பானது, பேத்தல். அது தமிழன் தான் முதல் கடவுளை மறுத்தவன். இன்றைக்கு கூட வங்காளிகள் கடவுளை மறுக்க மாட்டாங்க. அங்கே இருக்கிற கம்யூனிஸ்டுகள் விவேகானந்தரை தான் புரட்சிக்காரன் என்று சொல்லிக் கொண்டிருப்பார். இந்தியாவில் வேறு எங்குமே நிகழாத, இங்கு மட்டும் நிகழ்ந்த அந்த நிகழ்வை அதை வாசித்து அதன் மீது ஈர்ப்பு பெற்று அதை ஒரு திரைப்படமாக உருவாக்க வேண்டும் என்று நினைத்த இவர்களுடைய செயல் உண்மையிலேயே பெரிய விஷயமாகத்தான் எனக்கு பட்டது. எனவே இந்த நிகழ்வு என்பது வெறுமனே ஏதோ ஒரு காட்சி வடிவம் சார்ந்த ஒரு விவேசினி சினிமா என்பதோடு மட்டுமில்லை, இதற்கு ஒரு நீண்ட உலகம் தழுவிய, தமிழ்நாடு தழுவிய ஒரு மிக முக்கியமான வரலாறு இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.